உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தீபா உயிரோட தான் இருக்காங்க. அதுவும் பக்கத்துலயே எங்கேயும் இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கூடி சீக்கிரமே அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அது மட்டும்தான் என் மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. நான் நம்புறேன் சார். நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப லவ்வோட இருக்கீங்க. அந்த லவ்வே உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் சார். கார்த்தி, கார்த்தி, ஊத்துறா. ஏய் தண்ணி ஊத்துறா. டேய் வரடா. ஊத்துறா. அண்ணா போதுண்ணா. இப்ப எதுக்குண்ணா இப்படி குடிக்கிறீங்க? இப்படி குடிச்சா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுது? டேய் என்னால முடியலடா. அந்த நர்ஸ் கையில கிடைச்சும் கோழி அமுக்கிற மாரி அமுக்காம விட்டுட்டோமே. கால்ல ஊசிய குத்தி எஸ்கேப் ஆயிட்டா. அத நினைச்ச நெஞ்சலும் எரியுதுடா. அதான் தண்ணிய போட்டு அணைச்சிக்கிட்டு இருக்கான். அண்ணா இவளை விட படா படா ஆளுங்களெல்லாம் நம்ம பார்த்தவங்க. இவ என்னண்ணா சுண்டக்கா, நாம கண்டுபிடிச்சிடலாண்ணா. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. ரொம்ப குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்கண்ணா. அண்ணே சக்தியோட ஃபோன் நம்பரை கொண்டு வந்திருக்கேண்ணே. டேய் எப்படி ஃபோன் நம்பர் வாங்கின? எப்படியோண்ணே நான் அங்கங்க அலைஞ்சு தெரிஞ்சு அவ ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேண்ணே. டேய் 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 போடுறா போடுறா சீக்கிரம் போடுறா. சூப்பரு. டேய் டேய் நம்பரை வாங்கிட்டு வந்துடா. போடுறா போடு போடு போடு. அண்ணே குடு 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 குடு. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ. ஏய் பேசுறது நர்ஸ்காரி தானே? ஹேய் யார் நீ? என்ன மரியாதை இல்லாம பேசுற? ஏய் உனக்கு என்னடி மரியாதை? இப்ப நான் கொடுக்குற மரியாதை அதிகம். ஹேய் தைரியமா இருந்தா யாருன்னு சொல்லிட்டு பேசு. இப்படி பேடித்தனமாலாம் பேசாத. ஏய் யாரி பேடிய? நீ தான் அன்னைக்கு பேடித்தனமா காலில் ஊசி குத்திட்டு ஓடி போன. அந்த துங்கா தாண்டி பேசுறேன். இவனுக்கு எப்படி நம்ம நம்பர் தெரிஞ்சது? என்னடி பேச்சே காணோம்? மரியாதையா கீதாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இல்லன்னா அவ கூட சேர்த்து உன்னையும் கொன்னுடுவான். ஹேய் என்ன மிரட்டி பாக்குறியா? சீ 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 உண்மையை தாண்டி சொல்றேன். இந்த துங்கா பத்தி உனக்கு தெரியாது. இந்த துங்கா சொல்றதுதான் செய்வான், செய்யறதுதான் சொல்லுவான். ஹேய் முதல்ல நீ ஒன்னு தெரிஞ்சுக்கோ. என்கிட்ட இருக்கிறது நீ தேடுற கீதா இல்ல. இவங்க தீபா. இவங்க ஒரு சிங்கர். ஏய் என்ன மாட்டிக்கிட்ட கதை விடுறியா? கீதாவை தீபான்னு சொல்லி தப்பிக்க பாக்குறியா? உனக்கெல்லாம் பயந்து நான் அப்படி சொல்லல. நிஜமாவே இங்க இருக்கிறது தீபா தான், கீதா இல்ல. ஏய் நீ சொல்றது உண்மையா இருந்தா அன்னைக்கு எதுக்கு என்ன பார்த்து தப்பிச்சோன்னா? கீதாவை எதுக்கு ஹாஸ்பிட்டல் தப்பிக்க வச்சு உங்கூட கூட்டு போன? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு டிராமா போடுறிய டிராமா. ஐயோ உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ எனக்கு ஒரு வெங்காயத்தையும் புரிய வைக்க வேணாண்டி. மரியாதையை கீதாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. அதுதான் உனக்கு நல்லது. இல்ல உன்கிட்ட நான் ஒப்படைக்க மாட்டேன். ஏய் மரியாதை நீ எங்க இருக்கன்னு சொல்லிடு. நானா தேடி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க சேதாரம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஜாகிரதை. டேய் என்னடா போனை கட் பண்ற? என்ன கொழுப்பு இருந்தா அப்படி பண்ணுவா? என்னண்ணே திரும்ப கட் பண்றாளா? ஆமாண்டா ரொம்ப வெறுப்பேத்துறா. சும்மா விடக்கூடாதுடா.
அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வாங்கடா. அவளு 2 பேர் கதையும் ஒண்ணா முடிக்கிறான். போடா போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கடா. போடா ஏய் வாடா போ ஏய், போடா. நேயர்களே, இந்த சாங்கை பாடின தீபான்ற சிங்கர் ஆக்சிடென்ட் ஆகி கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்க. இவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம எஃப்எம் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி, வணக்கம். ஐயா அந்த பொண்ணு தீபாவை எப்படியாவது அவங்க வீட்டுக்காரோட சேர்த்து வைக்கணையா. நம்மளால முடிஞ்ச முயற்சிகளை கண்டிப்பா பண்ணலாம். பண்ணலாம். எப்படி சேர்த்து வச்சிடலாம். ஏய், இந்த பாடகி தீபாவோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் தெரியுமாடா? இப்ப எஃப்எம்ல வந்துச்சே, ஸ்ருதி எஃப்எம்ல தெரியாதா? எப்படியாவது தீபாவை அந்த கார்த்தியோட சேர்த்து சரி. வச்சு கண்டிப்பா சேர்த்து வச்சு. மேடம் வணக்கம். சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? யாரை பார்க்கணும்? மேடம் உங்க எஃப்எம் நான் ரெகுலரா கேட்கறேன். ரொம்ப சந்தோஷம் சார், சொல்லுங்க. நேத்து நைட்டு நீங்க ஒரு பாட்டை போட்டு இத பாடின தீபா அடிபட்டு சுயநினைவு இல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லலான்னு விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆமா சார், அவங்க ரொம்ப நல்ல சிங்கர். அவங்க இப்போ உடம்பு முடியாம இருக்காங்க. அவங்கள எப்படியாவது அவங்க குடும்பத்தோட சேர்க்கணும்னு தான் விளம்பரப்படுத்திட்டு இருக்கோம். தீபா மேடத்தை பத்தி சில தகவல் எனக்கு தெரியும், அதை சொல்லலான்னு தான் வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். இப்படி யாராவது வந்து தகவல் சொல்லுவீங்கன்னு தான் அடிக்கடி அவங்கள பத்தி விளம்பரப்படுத்திட்டே இருந்தோம். அதுக்கான ரிசல்ட் இப்ப கிடைச்சிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ மேடம், நாங்க ஸ்ருதி எஃப்எம் ஸ்டுடியோல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். இங்க ஒருத்தர் சிங்கர் தீபாவை பத்தின தகவல் தெரியும்னு சொல்லி வந்திருக்காரு. அப்படியா? அவரு யாரு என்னன்னு விசாரிச்சீங்களா? தீபா மேடத்தை பத்தி ஏதாவது சொன்னாரா? மேடம், அவர் இங்க தான் இருக்காரு. நீங்க நேர்ல வந்து மீட் பண்ணா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். உடனே ரேடியோ ஸ்டேஷனுக்கு உங்களால வர முடியுமா? கண்டிப்பா வரேன். தீபா மேடத்தை பத்தி சின்ன தகவல் ஏதாவது கிடைக்காதான்னு தான் இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உடனே கிளம்பி வரேன். அவரை அங்கேயே இருக்க சொல்லுங்க. சீக்கிரம் வாங்க மேடம், நாங்க வெயிட் பண்றோம். இதோ கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். ஓகே மேடம். சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம் இப்ப வந்துருவாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகே சார், வெயிட் பண்ணுங்க. ஓகே. மேடம், நீங்க உங்க குடும்பத்தோட சேர போற நேரம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கம்ப்ளீட்டா குணமாகி உங்க ஹஸ்பண்ட் கார்த்தியோட சந்தோஷமா வாழ போறீங்க. அதோட நிறைய பாட்டு பாடி எங்களையும் சந்தோஷப்படுத்த போறீங்க. உங்க கஷ்ட காலத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.